வணக்கம் நண்பர்களே. நீங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள், தொலைக்காட்சி பெட்டி, குளிர்சாதன பெட்டி அல்லது வாகனங்கள் இவற்றை ஏதாவது ஒரு தவணை திட்டத்தின் மூலமாக பஜாஜ் ஃபைனான்ஸ், டிவிஎஸ் கிரெடிட், ஐஐஎஃப்எல் அல்லது ஐடிஎஃப்சி போன்ற தவணை திட்டங்களின் மூலமாக வங்கி பாஸ் புத்தகத்தை வைத்து காசோலையை வைத்து வாங்கப் போகிறீர்கள் என்றால் தயவு செய்து ஒரு நிமிடம் நான் சொல்வதை கேட்டுவிட்டு செல்லுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய வங்கி கணக்கில் பெருமளவு பிடித்தம் செய்யப்பட்டு அபராத தொகை விதிக்கப்பட்டு உங்கள் வங்கி கணக்கு மைனஸில் சென்றுவிடும். அப்படித்தான் ஒரு வாடிக்கையாளர் தவணை மூலமாக ஒரு வீட்டு உபயோகப் பொருளை வாங்கிவிட்டார். ஆனால் வங்கி மூலமாக எந்த ஒரு தவணையையும் அவர் செலுத்தவில்லை. நேரடியாகவோ அல்லது அந்த முகவரிடமோ அவர் அந்த பணத்தை செலுத்தி இருக்கின்றார். அதற்கு பிறகாக ஒரு முறை அவர் குழுக்கடனை பெற்று விண்ணப்பித்து அந்த பணம் வங்கிக்கு வந்திருக்கின்றது. அந்த குழுக்கடனில் 50,000 ரூபாய், 48,000 ரூபாய் வங்கிக்கு வந்த பணத்தில் 20,000 ரூபாய் அளவிற்கு அவருடைய கணக்கில் அபராதம் விதிக்கப்பட்டு பிடித்தம் செய்யப்பட்டு அவருக்கு கிடைத்த தொகை வெறும் 28,000 ரூபாய் தான். அவர் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். நீதிமன்றத்திற்கு சென்றாலும் அழுது புரண்டாலும் பிடித்தம் செய்யப்பட்ட தொகையை அவர் திரும்ப பெறுவது என்பது இயலவே இயலாது. இதை போன்ற சிக்கல்கள் உங்களுக்கு நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் தயவு செய்து நான் சொல்வதை ஒரே ஒரு முறை கேளுங்கள். நீங்கள் வங்கி பாஸ் புத்தகத்தை வைத்துதான் அந்த தவணை தொகையை நீங்கள் பெறுகிறீர்கள். அப்படி என்றால் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட அந்த தேதியில் உங்களுடைய வங்கி கணக்கில் அந்த தவணை தொகையை செலுத்த வேண்டும். அப்படி அதாவது 3ஆம் தேதி உங்களுடைய தவணை தேதி என்றால் அதற்கு முன்பாகவே 2 நாட்கள் முன்பாகவே தவணை தொகை ப்ளஸ் உங்களுடைய வங்கி குறைந்தபட்ச இருப்பு ஒரு 1000 ரூபாய் என்றால் அதையும் சேர்த்து நீங்கள் உங்கள் வங்கி கணக்கில் இருக்கிறதா என்பதை உறுதி செய்யக்கூடும். நீங்கள் 3ஆம் தேதி தான் உங்களுடைய இசிஎஸ் மேண்டேட் செயல்படுத்தப்படுகின்ற தேதி என்பதற்காக நான் 3ஆம் தேதி காலையிலேயே வங்கிக்கு சென்று பணத்தை செலுத்தி விடுவேன் என்று நீங்கள் நினைத்தால் அங்குதான் நீங்கள் தவறு செய்கிறீர்கள். இசிஎஸ் மேண்டேட்டை செயல்படுத்துகின்ற என்ஏசிஹெச் என்பது 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய ஒன்று. அவர்கள் 3ஆம் தேதி விடிகாலையிலேயே உங்களுடைய வங்கி கணக்கில் இசிஎஸ் மேண்டேட்டை செயல்படுத்துகின்ற பொழுது உங்கள் வங்கி கணக்கில் பணம் இல்லை என்றால் அபராத தொகை 400 + ஜிஎஸ்டி என்கின்ற சேவை கட்டணம் 472 ரூபாய்கள் மொத்தமாக உங்கள் வங்கி கணக்கில் பிடித்தம் செய்யப்படும். அதாவது உங்கள் வங்கியில் போதுமான இருப்பு இல்லை என்றால் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள், சரி இந்த முறை நாம் தவணை செலுத்தவில்லை, நேரடியாக அந்த முகவரிடம் செலுத்திவிடலாம் என்று நீங்கள் போவீர்கள். அந்த முகவரிடம் நீங்கள் பணத்தை கட்டுவீர்கள். இருந்தாலும் நீங்கள் கட்டிய அந்த தவணையை அவர் கடன் தொகையில் அவர் வரவு வைக்க மாட்டார். அந்த மாதத்தின் இறுதியில் தான் அவர் வரவு வைப்பார். அது அவருக்கு இடப்பட்ட கட்டளையோ அல்லது அவருடைய அலட்சிய போக்கோ காரணமாக இருக்கலாம். அப்படி என்றால் அப்போ என்ன செய்வார்கள், அடுத்த வாரமும் உங்களுடைய தவணை தொகை இசிஎஸ் மேண்டேட் மூலமாக உங்களுடைய கணக்கில் எடுப்பதற்காக இசிஎஸ் மேண்டேட்டை செயல்படுத்துவார்கள். அதற்கு அடுத்த வாரமும் உங்கள் கணக்கில் பணம் இல்லை என்றால் மீண்டும் ஒரு 472 ரூபாய் பிடித்தம் செய்யப்படும். ஆக ஒரு தவணைக்காக இப்படி ஒவ்வொரு வாரமும் இசிஎஸ் மேண்டேட்டை செயல்படுத்தினார்கள் என்றால் 4 முறை உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது என்றால் 4 × 472 1788 ரூபாய்கள் உங்கள் கணக்கில் பற்று வைக்கப்படும், மைனஸில் சென்றுவிடும். உங்களுடைய தவணை தொகை எடுத்துக்கொள் 2000 ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் உங்கள் கணக்கில் அபராதம் விதிக்கப்படுகின்ற தொகை 1888 ரூபாய்கள். இப்படி பாருங்கள், ஒரு 2000 ரூபாய்க்கு 1900 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது என்றால் நீங்கள் அந்த தவணை மூலமாக அந்த பொருளை வாங்க வேண்டுமா? அதற்கு நீங்கள் கந்து வெட்டியில் கூட நீங்கள் பணத்தை வாங்கி அந்த பொருளை வாங்கி விடலாம். ஏனென்றால் கந்து வெட்டியில் கூட 10 பைசா தான் உங்களுக்கு வட்டி. ஆனால் இந்த 2000 ரூபாய்க்கு 1888 ரூபாய் என்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 90 பைசா வட்டி உங்களிடம் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் சொல்வது என்ன, 0 விழுக்காடு வட்டி என்று. இந்த மாதிரியான அபராத தொகையை வைத்துதான் அவர்கள் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். பஜாஜ் ஃபைனான்ஸ் லாபம் 43,000 கோடி ரூபாய். அதில் நிகர லாபம் என்பது 6,300 கோடி ரூபாய்கள்.
அவர்கள் உங்களுக்கு 0% வட்டியில் உங்களுக்கு தவணை பணம் கொடுத்து இவ்வளவு லாபத்தை சம்பாதிக்கிறார்களா என்றால் இல்லை. உங்களிடமிருந்து இப்படியாக அபராத தொகையை பிடித்து தான் அவர்கள் லாபம் கொடுக்கிறார்கள். அப்படின்னா இந்த மாதிரியான சதி வழிகளில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களுடைய தவணை தேதி எந்த நாள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு 2 நாட்களுக்கு முன்பாகவே உங்களுடைய தவணை தொகை ப்ளஸ் உங்களுடைய வங்கி குறைந்தபட்ச இருப்பு தொகை. ஏனென்றால் ஏன் இந்த குறைந்தபட்ச இருப்பு தொகை வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால், வங்கி ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்கள் கணக்கில் பற்று வைக்கலாம். அதாவது ஏடிஎம் சார்ஜஸோ அல்லது செக் புக்குக்காக அதுக்காக ஒரு கட்டணமோ எஸ்எம்எஸ் கட்டணமோ ஏதாவது ஒன்றை உங்கள் கணக்கில் பிடித்தம் செய்கின்ற பொழுது, நீங்கள் 2000 ரூபாய் தவணை என்றால் 2000 ரூபாய் தான் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றால், வங்கி ஒரு 50 ரூபாய் உங்களிடமிருந்து அபராதம் ஏதாவது ஒரு காரணத்திற்காக உங்கள் கணக்கில் பிடித்தம் செய்யப்படுகின்ற பொழுது 1 ரூபாய் குறைந்தால் கூட உங்களுடைய தவணை தொகை திருப்பி அனுப்பப்படும். அப்போ அந்த செக் இசிஎஸ் பவுன்ஸ் ஆகிறது என்றால் உங்களுக்கு 472 ரூபாய்கள் பிடித்தம் செய்யப்படும். இப்படி ஒவ்வொரு மாதமும் பிடித்தம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் முகவரியிடம் நேரடியாக பணத்தை செலுத்திக் கொண்டே இருப்பீர்கள். ஆனால் இங்கு வங்கி கணக்கில் மைனஸ் அமௌண்ட் அபராத தொகை என்பது ஏறிக்கொண்டே போகும். சிலருக்கு 4000 ரூபாய்கள், 5000 ரூபாய்கள், 10,000, 15,000, 20,000 வரைக்கும் சிலருக்கு அபராத தொகை விதிக்கப்பட்டு அவர்கள் கணக்கில் ஏதாவது ஒரு நேரத்தில் பணம் வருகின்ற பொழுது இந்த மொத்த அபராத தொகையும் பிடித்தம் செய்யப்படும். அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்தாலும் அந்த அபராத தொகை உங்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட அந்த அபராத தொகை என்பதை நீங்கள் திரும்ப பெறவே இயலாது. நீங்கள் எங்கு முறையிட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்காது. அப்படி என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ், டிவிஎஸ் கிரெடிட் இவர்களிடம் இந்த முகவர்கள் உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்றால், எங்களிடம் நீங்கள் இந்த பணத்தை கட்டாதீர்கள், நேரடியாக உங்கள் வங்கி கணக்கில் கேட்டுங்கள், இசிஎஸ் மேண்டேட் மூலமாக நாங்கள் பிடித்தம் செய்து கொள்வோம் என்று அவர்கள் சொல்ல வேண்டுமானால் அவர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள். உங்களிடமிருந்து பணமும் பெற்றுக்கொள்வார்கள், உங்கள் கணக்கில் உடனடியாக வரவும் வைக்க மாட்டார்கள். உங்கள் அந்த தவணை தொகை உடனடியாக அப்டேட் செய்தால் அடுத்த வாரமும் உங்களுக்கு இசிஎஸ் மண்டேட் செல்லாமல் இருக்கும். ஆனால் அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். அப்போ ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு அபராத தொகை, ஒரு தவணைக்கு 4 முறை நீங்கள் அபராதம் கட்டுகிறீர்கள். இது வங்கியில் மட்டும்தான் இந்த அபராத தொகை. அடுத்ததாக அவர்கள் வர தனிப்பட்ட ரீதியில் உங்களுக்கு அபராத தொகை விதிப்பார்கள். அதையும் நீங்கள் கட்டுவதாக இருக்கும். இந்த 472 ரூபாய் அபராத தொகை என்பது வங்கி மட்டும் பிடித்தம் செய்வதல்ல. வங்கி அந்த என்ஏசிஹெச் சார்ஜஸ் ப்ளஸ் நீங்கள் யாரிடம் தவணை முறையில் பணம் பெற்றீர்களோ அவருக்கும் இந்த இதில் பங்கு போகும். ஆனால் எனவே நீங்கள் அந்த குறைந்தபட்ச ஈர்ப்பு தொகையோடு உங்களுடைய தவணை தொகையையும் வங்கியில் இருக்கிறதா என்பதை உறுதி செய்யக்கூடாது. இப்பொழுது நீங்கள் முதல் மாதம் இதுபோன்று தவறிவிட்டீர்கள். உங்கள் வங்கி கணக்கில் கிட்டத்தட்ட 1900 ரூபாய்கள் பிடித்தம் செய்து விட்டார்கள். அடுத்த தவணை தொகை நீங்கள் வங்கியின் மூலமாக செலுத்த வேண்டும், அபராத தொகையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களுடைய மைனஸ் அமௌண்ட் எவ்வளவு என்று பார்க்க வேண்டும். இப்பொழுது ஒரு 1900 என்று சொன்னேன். அந்த 1900 அடுத்து ஒரு குறைந்தபட்ச இருப்பு 1000 ரூபாய்கள், அடுத்து உங்களுடைய தவணை தொகை 2000 என்று வைத்துக்கொண்டால் 3000, 5000 ரூபாயை நீங்கள் அந்த வங்கி கணக்கில் கட்டியிருக்க வேண்டும். அந்த அடுத்த தவணை செயல்படுத்துவதற்கு 2 நாட்களுக்கு முன்பாகவே. அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய தவணை தொகை 2000 ரூபாயா அதை மட்டும் நீங்கள் 2-3 நாட்களுக்கு முன்பாக வைத்து கொண்டு இருந்தால் உங்களிடமிருந்து எந்த அபராதமும் பிடிக்கப்படாது. உங்களுடைய வங்கி கணக்கு தப்பித்துக் கொள்ளும். எனவே இந்த 0% வட்டி என்கின்ற சூழ்ச்சி வலையில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டுவது எல்லாம் இது ஒன்றுதான். உங்களுடைய வங்கி கணக்கில் மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய தவணை தொகையை செலுத்த வேண்டும். அதற்கு முன்பாக உங்களுடைய வங்கி இருப்பை சரிபார்த்து கொள்வது ஒன்று மட்டும்தான் உங்களை இது போன்ற அபராத கட்டணங்கள் இவற்றிலிருந்து உங்களை மீட்டெடுக்கும். எனவே தயவு செய்து இதை மட்டும் தெரிந்து கொண்டு தவணை மூலமாக பொருளை வாங்கலாமா அல்லது கடன் வாங்கி பொருளை வாங்கலாமா என்பதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் அந்த தவணை தொகையை முழுவதுமாக கட்டி முடித்து விட்டீர்கள் என்றால் கட்டி முடித்து கணக்கை முடித்ததற்கான அந்த சான்றிதழை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். க்ளோசர் சர்டிஃபிகேட் அதை வாங்கி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் பணத்தை கட்டி முடித்து விட்டு இருப்பீர்கள், ஆனால்
அவர்கள் இசிஎஸ் மேண்டேட்டை செயல்படுத்தி கொண்டே இருக்கலாம் சில காலம் வரைக்கும். அப்பொழுது உங்களுக்கு அபராதம் செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். எனவே நீங்கள் அந்த தவணை தொகையை கட்டி முடித்திருந்தால் உடனடியாக அவர்களிடம் க்ளோசர் சர்டிஃபிகேட் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் வங்கி கணக்கு இந்த அபராத தொகை என்கின்ற பெரிய சதிவலையில் இருந்து மீட்டெடுக்கப்படும். நன்றி, வணக்கம்.